வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களோடு இந்த நிகழ்ச்சி மூலம் இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகளாயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். தேர்தல் திருவிழா சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. இன்று காலை 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே கையோடு மதியம் சுமார் 1 மணி அளவில் தனது தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார். மக்களவைக்கும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்குமான 2 தேர்தல் அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கின்றன? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. ஏனென்றால் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கைகளிலிருந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கை எந்த விதத்தில் மாறுபடுகிறது என்பதை நாம் ஆராய இருக்கிறோம். ஒரு வகையில் பார்க்க போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கை திரு கமலஹாசன் அவர்கள் சொன்னது போல அது ஒரு எதுவுமே புதிதாக இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை. அதிமுக வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை இயலாத தேர்தல் அறிக்கை. வலியுறுத்தப்படும், அழுத்தம் தரப்படும். அழுத்தம் என்றால் பிரதமர் திரு மோடி அவர்களே கூச்சப்படுகிற அளவுக்கு ஒரு அழுத்தம் தருகிறார்கள். இவர்களால் என்ன சாதிக்க முடியும் என்ற கேள்வியும் மக்களிடையே எழுந்திருக்கிறது. ஆனால் பரவலாக பார்க்கும்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை இயல்பான தேர்தல் அறிக்கை, பரவலான வளர்ச்சி திட்டங்களை உள்ளடக்கிய தேர்தல் அறிக்கை என்று தோன்றுகிறது. பார்க்கலாம். தொடர்ந்து விவாதிக்கும் போது பல உண்மைகள் நமக்கு தெரிய வரும். அதற்கு முன்னால் இன்றைய தலைப்புக்கேற்ற ஒரு குறள். குடி தழி கோலோச்சு. தழி என்றால் தழுவி, குடிமக்களை அன்போடு அணைத்து கொண்டு, கோலோச்சுகிற மாநில மன்னன். இது மன்னன் என்று மட்டுமல்ல, ஒரு தலைவன் என்று கூட கொள்ளலாம். மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. அந்த நல்ல அரசனின் அடிச்சுவட்டை இந்த நானிலமே போற்றி நிற்கும். இந்த தேர்தல் அறிக்கைகளை வைத்து பார்க்கும்போது யார் குடிதழி கோலோச்சுகிற மன்னன் என்பது உங்களுக்கு புரிய வரும். இந்த குறளை அடியொற்றி தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்காக அரங்கத்தில் 3 விருந்தினர்கள். அவர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். பத்திரிகையாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு அதிவீர ராமபாண்டியன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு லக்ஷ்மணன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 3வது தேர்தல் அறிக்கை. மற்ற 2 தேர்தல் அறிக்கைகளிலிருந்து இது எப்படி மாறுபட்டிருக்கிறது என்று நீங்கள் பார்க்குறீங்க? உங்களுடைய முதல் கட்ட கண்ணோட்டம் என்ன, பொதுவான கண்ணோட்டம்? அதுக்கு பிறகு நம்ம படிப்படியாக உள்ளே போகலாம். திமுகவும் அதிமுகவும் தேர்தல் அறிக்கைகள் தயாரிக்கிறதுக்கு ஒரு பெரிய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் கொண்ட குழு அமைச்சு, அவர்களுக்கு இத்தனை ஆண்டுகாலம் இந்த அனுபவத்தின் அடிப்படையில் அந்த அறிக்கை அது எப்படி இருக்குங்கிற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர்கள் வெளியிடுவதில் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் இப்போது அம்மா மக்கள் முன்னேற்றங்கள்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சி பெயரே உங்களுக்கு நிலைக்குமா? அந்த பேரில் தான் நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறீங்களா? குக்கர் சின்னங்கிறது உங்களுக்கு கிடைக்குமா? இல்லை 40 தொகுதிக்கு 40 சின்னமா? அப்படின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மை சில வெளிப்புற காரணிகளால் அது உருவாக்கப்பட்ட பிறகும் கூட அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் அந்த துணிச்சல், அது இப்போ அவருடைய துணிச்சலை பல நேரங்களில் நம்ம பார்த்தாச்சு. பத்திரிகையாளர் பார்க்குறாங்க, பொதுமக்கள் பார்க்குறாங்க, அவருடைய விமர்சனங்கள் வைக்கிறவங்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த துணிச்சலோடு இதை எதிர்கொண்ட அந்த முதல் பார்வையை நான் முதல்ல ரசிக்கிறேன். அதை கூட சேர்ந்து இன்னொன்று ரசிக்கணும். அந்த அறிக்கை வெளியிட்ட பிறகு ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்தது. நான் 2 செய்தியாளர் சந்திப்பை இதோடு ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பை கலந்துக்கிட்டார். அவருடைய உடல் மொழியும் இன்னைக்கு திரு டிடிவி அவர்களுடைய உடல் மொழியையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம் தெரிகிறது. பொதுமக்களுக்கே தெரியும். நான் அதனால தான் சொன்னேன், இத்தனை சங்கடங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் என்னால் சில பிரச்சனைகளை தெளிவோடையும் துணிச்சலோடையும் அணுக முடியும் அப்படின்னு அவர் பார்த்துருக்கிற பார்வையை நான் இதில் பார்க்குறேன். மேம்போக்கா நான் இது வரைக்கும் ஒரு 89லேருந்து எல்லா தேர்தல் அறிக்கையும் நான் பார்த்துருக்கிறேன், அனலைஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு பத்திரிகையாளராக. நாடாளுமன்ற தேர்தல்லாம் ஒரு என்ன நடைமுறைனா முதல் பேரா மாநில சுயாட்சியை பற்றி இருக்கும், கூட்டாட்சியினுடைய அவசியத்தை வலியுறுத்தும் அப்படின்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப்பாக இருக்கும். இது நாமளும் சொல்லணும்னு இவருக்கும் நிர்பந்தம் இருந்திருக்கும். ஆனால் இவர் முதல் கோரிக்கை என்ன சொல்கிறாருன்னா,
தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை பாதிச்சு, சுற்றுச்சூழலை பாதிச்சு, விவசாயத்தை பாதிச்சு, அதன் காரணம் மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற எந்த திட்டத்தையும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை முதல் வாக்குறுதியா கொடுத்திருக்கிறார். இதைத்தான் எல்லாரும் கவனிப்பாங்க. இது கூட மற்ற சில ஒரு 1-2 வாக்குறுதிகள் வந்திருந்தது, மற்ற அறிக்கைகள் கூட இடம்பெற்றிருந்தாலும் கூட மக்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, அறிக்கை அரசியல் என்பது வேறு, ஆத்மார்த்தமான அரசியல் என்பது வேறு. இந்த விவசாயத்துக்காக மனசுல எங்க இருக்குங்கிறத நீங்க இதுல இருந்து கண்டுபிடிச்சலாம். நீ எந்த அளவுக்கு தெளிவா இருக்க, ஒரு தலைவன் தான் எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை நிலைப்பாட்டுல எவ்வளவு உறுதியா இருக்கிறார், தெளிவா இருக்கிறார், தைரியமா இருக்கிறார் அப்படிங்கறத அந்த அட் அவுட் செட் சொல்ற அந்த முதல் பாயிண்ட்லயே போட்டு உடைச்சிடறாரு. என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் விவசாயிகளையும் மக்களையும் பாதிக்கப்பட விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த தெளிவு, அது நிச்சயமா அது வரவேற்பை பெறும் தான். என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் ரசிச்சேன். நான் அதை அதுக்கப்புறம் சில விஷயங்களை நான் அதை செய்வேன் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி போகல. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றணுங்கிற கோரிக்கை நீண்ட காலமா இருக்கு. தினகரன் ஒண்ணு புதுசா சொல்லிடலாம். ஆனால் இவர் அடுத்து என்ன சொல்றாருன்னா, அப்படி மாற்றுவதன் மூலமா பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்றுறோம்னா அது வெறும் கொள்கை முடிவோட ஒரு பேரால முடிஞ்சு போற விஷயம் இல்ல. மத்திய அரசு ஒதுக்குற நிதியெல்லாம் கட்டாயிடும். இவர் அடுத்த விஷயம் அதான் சொல்ல வர்றாரு. மாற்றுறதுக்கு கோரிக்கை வைப்போம். அப்படி மாற்றுகிற போது அந்த நிதி விஷயங்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் உரிய நடவடிக்கைகளை நான் எடுப்பேன். என்ன எடுப்பாருங்கலாம் அப்புறம். அந்த தொலைநோக்கு தான் தேவை ஒரு தலைவனுக்கு. அது இருக்க வேண்டிய விஷயம். சும்மா சொல்லிட்டு ஒரு பேரா கல்வியை பத்தி சொல்லியாச்சு அப்படின்லாம் இல்லாமல் அந்த விஷயத்தை ஒரு அணுகுன விதத்தை நான் அதை கொஞ்சம் கவனிக்கத்தக்கதா அது இருந்தது. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். திரு அறிவீர ராமபாண்டியன், உங்களுடைய முதல் கட்ட கண்ணோட்டம், அது பிறகு கொஞ்சம் ஆழமாக உள்ள போகலாம். முதல் கட்ட கண்ணோட்டம், இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்த உடனே மற்ற அறிக்கையிலிருந்து இது வித்தியாசமானது, எல்லா மக்களுக்குமான வளர்ச்சியை உள்ளடக்கியது என்று நீங்கள் எப்படி அதை அதாவது ஒரு அறிக்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய எழுத்து நடையும் அந்த பொருட்கள் எதை பற்றி பேசி நகர்கிறது அப்படிங்கிற 2 விஷயத்தையும் பார்க்கணும். இது ஒரு மனித வாழ்வியலை இன்றைக்கு இருக்கிற சமூகம் என்னென்ன எதிர்பார்த்து நகர்கிறதோ அந்த தேவைகளையும் என்னென்ன திட்டங்கள் வேண்டுமென்று மக்கள் ஏதாவது ஒரு கணத்தில் இது இருந்தால் நல்லா இருக்குமே என்று தவிக்கிறார்களோ அதையெல்லாம் கோரிக்கையாக நிறைவேற்றி தருவதாக மிக அழகாக சமகாலத்து மனிதர்களை படித்து அவருடைய வாழ்க்கையை தெளிந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு அறிக்கையை நான் அதை பார்க்குறேன். ஏன் நீங்கள் அதிமுக திமுக அவங்க அந்த எழுத்துனடைய அந்த பேட்டர்ன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே அது ஆல்ரெடி சிஸ்டத்தில் இருந்ததை எடுத்து இன்றைக்கி டேட்டை மாற்றி கொடுத்த ஒரு நிகழ்வு தான். திமுகவின் குறிப்பிட்டு சொல்லணும்னா திமுகவுடைய அறிக்கைகள்லாம் அதனுடைய வயதுகள் 40-50 கடந்த வயதுகளாக இருக்குது. அந்த அறிக்கையினுடைய வயதுகள் அதுதான் சொல்றேன். அந்த பேட்டர்னுமே 40 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, அப்போ சமகாலத்து மனிதர்களுடைய வாழ்வியலை புறந்தள்ளி விட்டு ஏதோ ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா மாநில சுயாட்சிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் புரட்சி தலைவி அம்மா மாநில சுயாட்சியை அதை வலுப்பெற வைக்க வேண்டும் என்பதற்காக இவங்களை மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம தேசிய கட்சியெல்லாம் ஓடி போயிருங்க, எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்களே நிற்கிறோம்னு சொல்லி ஒரு மாநில கட்சி தனித்து தேர்தலை சந்தித்து 37 எம்பியை கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இவர் திரு லட்சுமணன் சொன்ன மாதிரி மாநில சுயாட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேசிய கட்சிக்கு 20 நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கோங்க, நீங்கள் இவ்வளோ எடுத்துக்கோங்க, உங்களோட கீழே தான் நாங்கள் கூட்டணி இருக்க போகிறோம். நாங்கள் அதை விட கொடுமை பண்ணியிருக்கிறது என்னென்னா, அந்த 37 எம்பி ஜெயிச்சு நாடாளுமன்றத்தில் அம்மா இருக்கிற வரைக்கும் ஒரு திட்டத்தை இந்த எம்பிக்கள் கொண்டு வர முடியல. ஆனால் அம்மா இறந்ததுக்கப்புறம் அனைத்து திட்டங்களையும் கொண்டு வந்துட்டு இவங்க இன்றைக்கு திருமதி விஜயகாந்த் சொல்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க பாருங்கள். கூட்டணி வைக்கிறதுக்காக இத்தனை எம்பிக்களை கொடுத்தாலும் ஒன்றும் சாதிக்க முடியல, ஒன்றும் சாதிக்க முடியவில்லை என்பது ஆளுமையற்ற தன்மையால் சாதிக்க முடியவில்லை. அப்போது இந்த அரசியல் ரீதியாக அம்மாவினுடைய அந்த மாநில சுயாட்சின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு 40லும் நாங்கள் நிற்க போகிறோம், 39ல் நாங்கள் நிற்கிறோம், ஒன்று தான் கூட்டணின்னு சொல்கிறார். அந்த ஒரு இடத்திலே மாநில சுயாட்சிக்கான குரலை களத்தில் கொண்டு வந்து நிறுத்திட்டார். அவ்வளோதான். அதை பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இன்றைக்கு மக்கள் பெரும் கஷ்டத்தில் இருக்கிறது விவசாயம். அதை மிகச் சரியாக லட்சுமணன் அவர்கள் சொன்னது மாதிரி முதல் கோரிக்கையே அதை பற்றி தான் பேசுகிறது. இல்லை இன்னும் பின்னாடி பார்க்க போனாச்சுன்னா இதை பற்றி முதல் குரல் கொடுத்தவருமே அவர் தாங்கிறத நான் நினைவூட்ட விரும்புகிறேன். இதனுடைய தாக்கம் எப்படிலாம் அது அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கூட அவங்க இந்த பாதிப்பு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அந்த ஒரு சொற்றொடர்
எதிரணியில் இருப்பவர்களும் எவ்வளோ பாதிச்சிருக்குங்கிறது கூட நம்ம பார்க்க முடியும். அதாவது அந்த பூமியில் வந்து வைரமே கிடைத்தால் கூட, அந்த வார்த்தைகள் நான் திருப்பி நான் நினைவு வைரமே கிடைத்தாலும் அதை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தே தீர்வோம் என்று சொல்லுகிறார். அதை அந்த தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது, அதாவது ரெண்டு அணிகள் தேர்தல் அறிக்கையிலே இருக்கு. இதுதான் ஒரு அரசியல்ல ஒரு அந்த ஏங்கல்ஸும் லெனினும் சொல்லுவாங்க, ஒரு அரசியல் பிரகடனம் என்பது கேட்பவர்களுடைய செவிகளில் புகுந்து அவர்களுடைய இதயத்துக்குள்ள டிராவல் பண்ணணும். இந்த வார்த்தையினுடைய வீரியங்கள் அவங்களே கொண்டு வந்து அதுக்குள்ள வைக்கணுங்கிற அளவுக்கு அந்த களத்தை ஸ்டடி பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். இது வந்து இந்த கோரிக்கையை முதல்ல வைத்தவர் டிடிவி தினகரன் ஆச்சே, இதை நம்ம போடுறோமேங்கிறதெல்லாம் இல்லாம எடுத்து ஆண்டாங்கல்ல, அந்த சொற்றொடரை எடுத்து அப்படி தவிர்க்க முடியாத மனிதனுடைய தேவைகளையும் அந்த சமகால மக்களுடைய தேவையான திட்டங்களையும் கொண்டு வருவதுதான் ஒரு தேர்தல் அறிக்கை. அந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு ஒரு ஆணையம், அப்படி ஒவ்வொரு தேவைகளையும் மிக அழகாக தன்னுடைய அருகிலே இருந்து பக்கத்து வீட்டுக்காரர் பார்த்து சொல்வதை போல இந்த தேர்தல் அறிக்கை இருக்கிறது. சமுதாயத்தின் தேவை இந்த தேர்தல் அறிக்கை. சரி திரு பிரியன், ஏற்கனவே வெளியிடப்பட்ட 2 தேர்தல் அறிக்கைகள் ஒரு பக்கம் இருக்குது, இப்போ புதிதாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்குது. இது 10ஓட 11 அப்படின்னு வைக்கலாமா, இல்லை முத்தான 1 அப்படின்னு வைக்கலாமா? உங்களுடைய கண்ணோட்டம், உங்களுடைய பார்வை என்ன, முதல் கட்ட பார்வை? பொதுவாக ஒரு பாராளுமன்ற தேர்தல் அறிக்கைனாலே அது அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை ஊட்டுற ஒரு விஷயமா இருக்காது. ஏன்னா இங்கிருந்து போகிற ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அங்கே இருக்கிற ஒரு தேசிய கட்சிகளோடு ஒரு கூட்டணி அமைத்து ஒரு பார்ட்னராக தான் இருப்பாங்க, அதிகாரத்தில் ஒரு பங்கு பெறுறவங்களாக இருப்பாங்க. அவருடைய குரல் வந்து எடுபடுறது வந்து கொஞ்சம் பல நேரங்களில் எடுபடாது. ஏன்னா தேசிய பிரச்சனைகளில் மாநில கட்சிகளுக்கு வந்து எதிரான கருத்துக்கள் பலது இருக்கிறதுனால மாநில கட்சிகளோட குரல் வந்து எடுபடாது. அதனால் பல பிரச்சனைகள் வந்து கிடப்பில் போடப்படும். உதாரணமாக கச்சத்தீவு வச்சுக்கோங்களேன், இங்கே இருக்கிற 2 அதிமுக திமுக 2 பேரும் சொன்னால் கூட அது வந்து எடுபடாதுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அது இனிமேல் அது வந்து வி கேனாட் ரெட்ரீவ் தி கச்சத்தீவுன்றது ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா போயிடுது. அது என்னதான் போராடினாலும் இது வராது. ஏன்னா காங்கிரஸுக்கும் அதே நிலைப்பாடு தான் இருக்கும், அவங்க தான் கொடுத்தாங்க. அதனால் வந்து பாஜகவுக்கும் அதே நிலைப்பாடு. அப்போ உதாரணமாக கல்வி பொதுப்பட்டியலில் வரும் வச்சுக்கோங்களேன், அது எமர்ஜென்சியில் போனது, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் இவ்வளவு வருடங்கள் கழித்த பிறகு கூட வராது. ஏன்னா எந்த ஒரு அதிகாரத்தையும் ஒன்று மத்திய அரசு எடுத்துட்டாங்கன்னா அவங்க கொடுக்கறதுக்கான விஷயங்கள். ஏன்னா எஸ்பெஷலி பிஜேபி மாதிரி கவர்மெண்ட் வந்து கல்வியில் வந்து பல விதமான சீர்திருத்தம் என்ற பெயரில் வந்து மொழி சிறுபான்மையோரை வந்து ஒழிக்கிற விஷயங்கள்லாம் கல்வியில் பண்ணும்பொழுது அவங்களுடைய ஐடியாலஜியை திணிக்கிற விஷயங்களை கல்வியை பயன்படுத்தும் போது நிச்சயமாக அந்த கல்வியை வந்து மீண்டும் வந்து மாநில அரசு அவங்க மாற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு அஜெண்டா வேறு இருக்குது. காங்கிரஸே பண்ணலை, காங்கிரஸுக்கு இந்த அஜெண்டாலாம் கிடையாது, அவங்களே பண்ணலைன்றபோது இவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அப்புறம் நீட் தேர்வு ரத்து இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட அப்படியே வந்து ஒரு கட்சி நல்ல பெரும்பான்மை இடங்களை ஜெயலலிதா அவர்கள் பெற்றது போல் 37 இடங்களை பெற்றுக்கூட அவர்கள் மறைந்த பிறகு அந்த உறுதியான குரல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைனால அந்த 37 எம்பிக்களும் ஒரு ரெடண்டண்ட்டாக ஒரு சூப்பர் ஃப்ளோவர்ஸாக ஒரு தேவையற்ற ஒரு விஷயமாக மாறினதை நம்ம பார்த்தோம். ரொம்ப வேடிக்கை, ரொம்ப சின்ன டிமாண்ட் கூட இவங்களால் நிறைவேற்ற முடியல. 2014 தேர்தல் அறிக்கையில் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, தமிழகத்துக்கு வந்து 65,000 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3-4 வருட காலத்தில் மத்திய அரசு நமக்கு கொடுத்தது 16,000 கிலோ லிட்டர் தான். அதை கூட அதிகப்படியாக வாங்க முடியல. இந்த தேர்தல் அறிக்கையில் இபிஎஸ் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாங்க, நீட் தேர்வு வந்து அதை விதிவிலக்கு வலியுறுத்தப்படும்ன்றாங்க. நீங்கள் 2 மசோதாவை அமைச்சிட்டு அழுத்தம் தரப்படும் 7 பேர்கள் விடுதலைக்கு ஜனாதிபதியிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க? அதாவது புரிஞ்சு பேசுகிறாங்களா, புரியாமல் பேச? இல்லை, இவர்களுடைய நோக்கம் என்னென்னா, இவர்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் மத்திய அரசை சார்ந்திருக்கிறார்கள். நாளைக்கு நம்ம ஏதாவது கேள்வி எழுப்பினால் நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும், நீங்கள் அதை பார்க்கல. இவங்க ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்ன பண்ணுவாங்க, பொது வெளியில் வந்து குரல் கொடுப்பாங்க. நாங்கள் செப்டம்பர் மாதமே கவர்னருக்கு அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் அந்த அமைச்சரவை தீர்மானம் கூடி 7 பேர் விடுதலைக்கு கவர்னர் இதுவரையும் வந்து அதை இது பண்ணாத இருக்காரு, சட்டப்படி அவர் பண்ணியானோ. அவர் ஆளுமை மிக்க தலைவர் பொது வெளியில் குரல் கொடுப்பார். அவர் எடுத்த நடவடிக்கைகளை வந்து மக்கள்கிட்ட சொல்வார், இது மாதிரி அங்கே பெண்டிங்காக இருக்குது. உண்மையான ஆழ்ந்த அக்கறை அதுதான். பட் இவங்களுக்கு அந்த அக்கறை இல்லை. இவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால இணக்கமாக, ஏதோ ஒரு காரணம் அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக இணக்கமாக இருக்கிறார்கள். அதனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஏதோ நாங்கள் செஞ்சோம் அப்படின்ற ஒரு நிலை தெரியறதுக்காக என்ன பண்றாங்க, பதிவு பண்றாங்க சில விஷயங்கள்லாம். இப்போ நீங்க கேட்டா என்ன பண்ணுவாங்க, பதிவு பண்ணாச்சுன்னா எதிர்குரல் வரும்ல, என்ன செய்திங்கன்னு ஒரு கேள்வி. அந்த ஒரு ஆளுமைமிக்க தலைவர் பதிவு மட்டும் பண்ண மாட்டார், பொது வெளியில குரல் கொடுப்பாங்க. அதுதான் ஜெயலலிதா அவர், கருணாநிதி போன்றவர்கள்லாம் செய்யறது அதுதான். வெளியில வந்து பேசுவாங்க அவங்க. அப்போ மக்கள் நீங்க பதிவு பண்றது வந்து உங்க ரெக்கார்டோட போயிடும். நீங்க உங்க பதில் சொல்றதுக்காக தான் நீங்க பதிவு பண்றீங்க. பொது வெளியில பேசினாதான் மக்களுக்கு புரியும் நீங்க எந்த உணர்வோட அந்த விஷயத்தை பதிவு பண்ணீங்க எழுப்புறீங்கன்ட்டு.
ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் அதிமுக அதையே கொண்டு வராங்க திருப்பி. ஸோ அதற்கு என்ன பொருள்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் யாரோட கூட்டணி சேர்ந்திருக்கீங்களோ அந்த கவர்மெண்ட்டோட செயல்பாடுகள் சரியில்லை நீங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு போறீங்க. எல்லா 3-4 துறைகளை சொல்லி அந்த துறைகள்லாம் ஒரே மந்தமாக இருக்குது, மந்த நிலையில் இருக்குது எல்லாமே சொல்கிறீங்க. விலைவாசி ஏறி போச்சுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் அதிகமாகிடுதுன்னு சொல்கிறீங்க, பண மதிப்பு குறைவாயிடுதுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் அதே கட்சிக்கு ஓட்டு கேட்குறீங்க. அது எப்படி ஒரு, ஏன்னா நாளைக்கு வந்து என்னென்னா சிறுபான்மையோரை பற்றி நீங்கள் பொது சிவில் சட்டம் வந்து கூடாதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பாஜகவில் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது. ஆனால் நீங்கள் அது மூலம் பதிவு பண்ணது மூலமாக நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டான்னு சொல்லுவீங்க, பார்த்தீங்களா நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே பண்ணிட்டோன்னுவீங்க. ஆனால் நீங்கள் கூட்டணி சேர்ந்துருக்கிறது அதுக்கு விரோதமான பாஜகவோட, அதுக்கு நேர் எதிர்கொள்கையான பாஜகவோடு. ஸோ இந்த மாதிரியான இப்போ திமுக இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே வழக்கமான விஷயங்கள் பலது இருக்குது. அவங்களுக்கும் 2011க்கு முன்னாடி பல சந்தர்ப்பங்களில் இதில் சொல்லப்பட்ட பல விஷயங்களுக்கு அவங்களும் காரணமாக வந்திருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி சூழலில் தான் அமமுக அறிக்கையை நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு பீட் அண்ட் ட்ராக்ல இல்லை. பீட் அண்ட் ட்ராக்னா ஒரு நடந்த பாதையில் அது இல்லை. இப்போ நம்ம நடந்து வந்த பாதையில் அது இல்லை. அது ஒரு புதிய பாதையை காமிக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம எஸ்பெஷலி நான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன், டீட்டெயில்டாக நான் பின்னாடி சொல்கிறேன். அதாவது இந்த திங்கிங் முதல்ல வரணுங்க. கால் டாக்ஸி ஓட்டுநர் யார், அவருக்குள்ள விஷயங்கள் என்ன? கால் டாக்ஸி ஓட்டுநர் இன்றைக்கி பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, பல தடவை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள நலங்கள் என்ன? காவலர்களோட மனநல ஆலோசனை தினசரி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, தினசரி அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு சின்ன விஷயமா தெரியும். ஆனால் சமுதாயத்தில் இன்றைக்கி இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, தமிழகத்துக்கு என்று ஒரு செயற்கைக்கோள், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி வானவெளியிலேயே வந்து ரொம்ப இது அதிகமாகிடுது, டிராஃபிக் அதிகமாக போயிடுது. அவர்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பாண்டர் ரொம்ப முக்கியமாக இருக்குது, செயற்கைக்கோளை பறக்க விட்டுனே இருக்காங்க. தமிழகத்திற்கு ஒன்று இருந்தால் வானிலை ஆகட்டும், அல்லது அது மீன் வளமாகட்டும், அல்லது விவசாயமாகட்டும், இந்த பல பிரச்சனைகளில் வந்து உதவியாக இருக்கும். அது வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்டை வந்து நீங்கள் அதிக கட்டத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு நேரடியாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள தெரிஞ்சுக்கிற விஷயம். இஸ்ரோ மூலமாக உங்களுக்கு வரது ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் நேரடியாக உங்கள் கண்ட்ரோலில் அது நவீன தொழில்நுட்பத்தை வந்து நீங்கள் மாநிலத்தோட வளர்ச்சியோட சம்பந்தப்படுத்துகிற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு புது தளத்தில் வந்து இதுலேயே வந்து சில பழைய விஷயங்கள் கச்சத்தீவு மாதிரியான தமிழ்நாட்டோட இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து இருக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருந்தாலுமே இதுலேயுமே ஒரு புதிய சிந்தனையோட ஒரு புதிய பயணத்தை அவர் தொடங்கியிருக்காரு. நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய பல விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் நான் பார்க்குறேன். சரி, திரு லட்சுமணன் ஏற்கனவே சொன்ன மாதிரி யாருமே தொடாத சில விஷயங்களை தொட்டிருக்காரு. அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். குறிப்பாக சொல்லணும்னா 43வது இது இஸ்லாமியர்களின் முன்னேற்றம் தொடர்பான நீதியரசர் சச்சார் மற்றும் நீதியரசர் ரங்கநாத் மிஸ்ரா குழுவின் அறிக்கைக்கு சட்ட அங்கீகாரம் பெற்றுத்தர முயற்சி எடுக்கப்படும். இஸ்லாமியர்களின் முன்னேற்றம் தொடர்பான அதை ஏழை இஸ்லாமியர்களுக்கு இதுவரைக்கும் யாரும் சொன்னதாக எனக்கு தெரியல. ஏழை இஸ்லாமியர்களுக்கு வீட்டு வசதி மற்றும் வக்ஃப் வாரியம் மூலம் மருத்துவ கல்லூரி அமைக்கப்படும். எப்படி பார்க்குறீங்க? ஒரு வாக்குறுதியை, ஒரு கருத்தை சொல்கிறது யாருன்னு முதல்ல பார்ப்பாங்க. நீட் தேர்வை பற்றி அதிமுக சொல்லியிருக்கு. அவர்கள் மீது நம்பகத்தன்மையை உயர்த்தியிருக்கணும்னா அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, நீட் மசோதா சட்டசபையில் நிறைவேற்றி இரவோடு இரவாக நிறைவேற்றி அதை கையோட ஒரு அமைச்சர் டெல்லிக்கு எடுத்துட்டு போய் கொடுத்த மசோதா எங்க இருக்குன்னே தெரியலன்னு ஒரு மத்திய அமைச்சர் சொன்ன பிறகு இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில் அந்த மசோதாவை கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருந்தாங்கன்னா, நான் கிண்டலுக்காக சொல்ல, அந்த மசோதாவை கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருந்தா நிஜமாவே நீங்க அதுல ஆர்வமா இருக்கிறீங்க, நீட்டை நீங்க தடை பண்ணிடுவீங்கன்ற நம்பிக்கை மாணவர்கள் மத்தியில் வந்திருக்கும். ஆனா அதை சொல்லாம நீட்டை நாங்க திருப்பி தடை பண்றதுக்கு முயற்சிப்போம்னு சொல்ற போது அதை நீங்க ஏளனமா தான் பார்க்க தோணாது. ஏன்னா ஆட்சி உங்க கையில இருக்கு, நீங்க பண்ணின மனப்பூர்வமா செஞ்ச ஒரு விஷயத்தை அவங்க கேலி கூத்தாக்கி வச்சிருக்காங்க மத்திய அரசு. அதை பத்தி நீங்க கேள்வி கேட்காம நாங்க திருப்பி வலியுறுத்துவோம். யாருக்கிட்ட? அதே ஆள் கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. இந்த நம்பகத்தன்மை இல்லாத போது இன்னொரு விஷயத்தை அணுகிறார். ரைட்டு, வக்ஃப் போர்டு சொத்துக்கள் மீட்கப்படும், எல்லா கட்சியும் சொல்லுவாங்க. இதுதான் அடுத்த கட்ட சிந்தனை நான் சொன்னேன். அப்படி மீட்கப்படுகிற சொத்து கொண்டு வக்ஃபுல வச்சுக்கனால ஒரு பிரயோஜனம் இல்ல. அது அந்த சமுதாயத்துக்கு சொந்தமான சொத்து. அந்த சமுதாயத்துல பரம ஏழைகள் பல லட்சம் பேர் இருக்கிறாங்க. அந்த சிந்தனையை தான் நான் சொல்ல வந்தேன். அது யார் சொல்லி வேணாலும் அவர் சேர்த்துக்கட்டும், இதை சேர்க்கணும், அவர்களை பத்தி கவலைப்படுங்கிற என்ன உள்ளவன் தான் ஒரு தலைவனா இருக்க முடியும், நிஜமான தலைவனா? அவர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி போனது அடிப்படை தேவை. அதை வித்து அவன் பேங்க்ல பணம் போடுவோன்னு சொன்னா அது நடக்காத காரியம். அதுல தகுதியுள்ள இடத்தை கண்டுபிடிச்சு வீட்டு வசதி ஏற்படுத்தி தருவோம்னு சொல்றது ஏழை இல்லாத பரம ஏழை முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமா இருக்கும். இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. மருத்துவ பட்டதாரிகள், டாக்டருக்கு படிச்சு முடிச்ச ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து வந்து கேட்டா நாங்க லோன் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஒதுங்கிடலாம். ஆனா அந்த லோனை எப்ப கொடுப்பேன்னு சொல்றாங்கன்னா, நீ கிராமப்புறத்துல அந்த மருத்துவமனை அமைப்பதாக உறுதியளித்தால் 2 பர்பஸ் சர்வ் ஆயிடுது.
ஒன்று அந்த படித்து வேலை இல்லாமல் இருக்கிற அல்லது 2000 3000க்கு போய் இன்னொரு டாக்டர்கிட்ட வேலை செய்கிற அந்த அவல நிலையை போக்கி நானே ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிற தன்னம்பிக்கை அளிக்கிற அந்த நிதி உதவியை அதை பார்க்கலாம். நம்ம அது கிராமத்துக்கு கடன் போய் உதவியா சேரணும். பார்க்கலாம். நீ கிராமத்துல போய் அதை அமைங்கன்னு ஒரு என்ஷூர் பண்ற போதே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் வந்த பிறகும் கூட அது இல்லாத இடத்துல இந்த ஹாஸ்பிட்டல் போய் அமைச்சா இன்னமும் சுகாதார வசதிகள் மருத்துவ வசதி கிடைக்கும். இதைத்தான் நான் தொலைநோக்கு பார்வைன்னு சொன்னேன். அதுவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதிவீர ராமபாண்டியன், நிகழ்ச்சியோட இறுதி பகுதியோட நான் குறுக்கிடவே விரும்பல. நீங்க படிச்சிருக்கீங்க இல்லையா? உங்கள் மனதை ஈர்த்த, உங்கள் மனதை தொட்ட திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுன்னு வரிசைப்படுத்துங்க. இல்லை, இதில் இந்த கஜா புயல் தொடர்ந்த ஒரு விஷயம், மின் கம்பங்கள் இருக்கு இல்லையா, மின் கம்பங்கள் வந்து நிலத்திற்கு மேலே இருக்கிற பூமிக்கு அடியில் இல்லை பூமிக்கு அடியில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு திட்டமாக இருக்குது. எப்படி வந்து இந்த செயற்கைக்கோள்ங்கிறது ஒரு தொலைநோக்கு திட்டமோ அதே போல் இந்த பூமிக்கு அடியில் வந்து மின்சார இணைப்பை கொண்டு வரங்கிற திட்டம் வந்து புயல் பாதிப்பு ஏற்படுகிற பகுதிகளிலெல்லாம் அதை முதல்ல செயல்படுத்தி தரேன்னு சொல்லியிருக்கிறது சிறப்பான ஒரு விஷயம். அதை ஒன்று பார்க்குறேன். அடுத்து ஒரு வழக்கறிஞராக உச்சநீதிமன்றத்தினுடைய கிளை சென்னையில் அமைப்பதற்கு முயற்சி எடுப்பேன்னு சொல்கிறார். அதை வரவேற்கிறேன். அதற்கப்புறம் அதாவது ரொம்ப சமீபமாக, அதாவது இந்த தேர்தல் அறிக்கை வருவதற்கு இந்த மாதத்தில் நான் அந்த டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணேன். எங்கள் வீட்டில் வந்து இந்த கட்டணம் சேனல் அது இதெல்லாம் கொண்டு வந்து டிவி எனக்கு இப்போ சரியாக தெரியல, அதனுடைய கட்டணங்கள் கூட தாறுமாறாக ஏறி போச்சு. அந்த ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் 100 சேனல்ஸ் இலவசமாக தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னது. 70 ரூபாயில 100 சேனல் சொன்னாங்க. ஆமாம், இவங்க 100 சேனல் இலவசம். கூட இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்களா, அப்போ மாநில அரசுகள் முடிவு பண்ணுச்சு 70 ரூபாய்னு மாநில அரசு தீர்மானித்தது. ஆனா இன்னைக்கு அது கைநழுவி கையில் போயிடுச்சு. அந்த நிலையை மீண்டும் கொண்டு வருவதற்கான கொள்கை முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிலிண்டருக்கு வந்து ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் ஒரு சிலிண்டரின் பேரில் 100 ரூபாய் தமிழக அரசே செலுத்தும் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அம்மாவினுடைய இது வந்து இன்னொரு இந்த அந்த சமூக வலைதளங்களில் ஒரு விஷயம் பிரபலம். மோடியுடைய ஆட்சியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, ஒரு 4 மாசம் சிலிண்டர் பில்லை போட்டு இவ்வளவுதான் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது எல்லாருமே கடந்து வந்திருப்பீங்க. அதில் ஒவ்வொரு மாசமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கு. இப்போ அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இதெல்லாம் சமீபத்தில் உடனே பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னால் நிரந்தர தீர்வு, தற்காலிக தீர்வு, உடனடி தீர்வு, இவை அனைத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு மிகச்சிறந்த தேர்தல் அறிக்கையை நான் இதை பார்க்குறேன். சரி, திருப்பிரியன். இல்லை, முதல்ல எடுக்கும்போதே வந்து 3 நிமிஷம் விவசாயம் சுற்றுச்சூழலை பாதிக்கிற எந்த பிரச்சனைகளுக்கும் அனுமதி கிடையாதுன்ற ஒரு பிளாங்கெட்டாக ஒரு இதை சொல்லியிருக்காரு அவர் ஆக்சுவலாக. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா விவசாயம் சுற்றுச்சூழலை பாதிக்கிற பல விஷயங்கள் பார்க்குறோம். சேலம் சென்னை நெடுஞ்சாலேருந்து கேஸ் பைப்லைன் பதிக்கிறதுலேருந்து நியூட்ரினோ திட்டங்கள்லேருந்து ஹைட்ரோ கார்பன்லேருந்து பல விஷயங்கள். இதில் சுற்றுச்சூழல்ன்ற விஷயம் பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு உரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த கழிவு நீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மை, அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்பு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பாதுகாப்புனா எந்த ஒரு சொல்கிறாரு நியூட்ரினோ விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆமாம், அந்த விஷயங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சுற்றுச்சூழலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு த்ரஸ்ட் கொடுத்து ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்த விஷயங்கள் நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு விஷயங்கள். ஒரு சாதாரண ஒரு மீனவனுக்கு கூட சில அவனுடைய பொருட்கள் இருக்குல்ல, அதை வாங்குறதுக்கான ஒரு எடை கருவியாகட்டும், ஒரு அலுமினிய பாத்திரமாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறதுக்கான உதவி இலவசமாக கொடுக்குற விஷயங்களாகட்டும். ஸோ வெளிநாட்டு தமிழர்களுக்கு ஒரு தனி வாரியம். ஏன்னா இன்றைக்கி தமிழர்கள் உலகத்தில் பல நாடுகளில், பெரும்பாலான நாடுகளில் இருக்காங்க. அவர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவர்களுக்குரிய பிரச்சனைகளை அந்த தீர்க்கிறதுக்கான விஷயங்களுக்கான ஒரு வாரியம். ஸோ இந்த மாதிரி இந்த அவுட் ஆஃப் தி பாக்ஸில் வழக்கமான ஒரு நடைமுறையிலேருந்து மாறி ஒரு பீட்டன் பாத்தில் போகாமல் ஒரு புது வித சிந்தனையோடு தயாரிக்கப்பட்டிருக்கிற பெரும்பாலான அம்சங்கள் இதில் இருக்கிறத நான் பார்க்குறேன். டெஃபினட்டாக இது நிச்சயமாக இளைஞர்களை கவர்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் நான் பார்க்குறேன். திரு லக்ஷ்மண், இன்னொரு முக்கியமான விஷயம், இதுவும் யாரும் தொடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இது ஒரு விமர்சனத்துக்கு ஆளான கேள்விகள் கூட வந்தது அந்த செய்தியாளர் சந்திப்பில். மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கு தமிழகத்தில் தடை. எந்த அரசியல் கட்சியும் இதுவரைக்கும் பிரகடனம் பண்ணதே கிடையாது. இல்லை, இந்த கருத்தை அவர் சேர்க்கறதுக்கு நான் திருப்பியும் சொல்கிற ஒரு துணிச்சல் வேணும். அவரே சொன்ன மாதிரி அங்கே அவருடைய உறவினர்கள் நடத்துகிற அந்த ஆலையில் இவர் இயக்குனரோ எந்த பொறுப்பிலுமோ இல்லை, பங்குதாரரும் அல்ல. நான் இந்த கருத்தை சொல்வதால் என்னுடைய அத்தை, என்னுடைய சித்தி, என்னுடைய பெரியப்பா, என்னுடைய மாமா கோச்சுக்குவாங்க அப்படிலாம் எந்த பற்றியும் கவலைப்படாம இல்லை. ஒரு கொள்கை முடிவு, அதை பிரஸ் மீட்ல அவர் சொன்னார், நானும் கவனிச்சேன். நான் கொள்கை முடிவு எடுப்பேன். இனிமேல் தமிழ்நாட்டில் புதிய ஆலைகளுக்கு அனுமதி கிடையாது, இருக்கிற ஆலையும் மூடுவோம். நீங்க டாஸ்மாக மூடுவேன் சொல்லிட்டு அதை அங்கே மெயின் சுவிட்சே ஆஃப் பண்ற கதை இது. ஆலையே மூடிட்டா எங்க டாஸ்மாக கொள்முதல் பண்ணுவேன், அது ஆட்டோமேட்டிக்கா சிந்தனை வந்துடும். சரி, இருக்கிற வரைக்கும் நான் ஒரு யதார்த்தமான கனிமொழி இதுக்கு நேர் மாறான கருத்து சொல்றாங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாத்தையும் டாஸ்மாக்ல மூடுங்க, அப்புறம் நாங்க
ஆலயம் சரி, போடுறோம். நான் மூடிறேன், எக்கடை கட்டு பொண்ணு சொல்லல. நிஜமாகவே மருத்துவ ரீதியாக ஒரு குடிப்பழக்கத்தில் தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு நபர் குடியை நிறுத்துகிற போது உடல் ரீதியாக சில மாற்றங்கள் அவருக்கு வரும், பாதிக்கிற ஆங்கல்ல. அவர்களையும் கைவிடாம மாவட்டந்தோறும் குடி மறுவாழ்வு மையங்கள் அமைப்போம்னு ஒரு வாக்குறுதியை சேர்த்து கொடுக்கிறார். ஸோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் ஒதுங்கிடுறேன்றது இல்லாமல் அதற்கான அடுத்த விளைவுக்கும் ஒரு தீர்வை சேர்த்து சொல்றது தான் நான் கவனிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த தேர்தல் அறிக்கை முற்றி பார்க்கும்போது இது ஒரு வழக்கமான சம்பிரதாயமான ஒரு தேர்தல் அறிக்கையாக இல்லாமல் ஒரு புதிய தமிழகத்தை கட்டமைக்கிற தேர்தலாக இருக்கும். பிரச்சனைகள் தவிர மாநிலத்துக்கு உரிய நிதி பங்களிப்பு இந்த மாதிரி விஷயங்களையும் ஜிஎஸ்டி கவுன்சிலை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், மறுபடியும் அதில் மாநிலங்களுக்கு அதிக பங்களிப்பு கொடுக்கணுன்ற விஷயங்களும் அதில் டீல் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் விடல சொல்லிடுறேன். இலங்கை பிரச்சனையும் தமிழக மீனவர் பிரச்சனையும் இலங்கை நாட்டோட நமக்கு நீண்ட காலமாக இருந்துட்டு இருக்கு. நாங்கள் தீர்ப்போம் எல்லாரும் பண்ணுவோம். இதுக்கு ஒரு தீர்வு ஒன்று சொல்லியிருக்கிறார். இனிமேல் வெளிநாட்டு உறவுங்கிறது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம், எக்ஸ்டர்னல் பாலிசி. ஆனால் இனிமேல் மீனவர்கள் பிரச்சனை, இலங்கை நாட்டோடு இருக்கிற மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாகவோ ஈழத்தமிழர் பிரச்சனையாகவோ நீங்கள் டெல்லியில ஒப்பந்தங்கள் நடந்தாலும் சரி, இலங்கையில ஒப்பந்தம் நடந்தாலும் சரி, ஐநா சபை போன்ற உலக அமைப்புகள்ல பேச்சுவார்த்தை நடக்கும் போதெல்லாம், அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிற போதெல்லாம் அது தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயம், தமிழ்நாடு மிக அதிக அளவில் பாதிக்கப்படுதுங்கிறத மனசுல வச்சு தமிழ்நாடு முதலமைச்சரும் ஒரு பிரதிநிதியா அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்கணும்னு வலியுறுத்துறார். அல்லது அவரால் அனுப்பப்படுகிற ஒரு பிரதிநிதி அந்த கூட்டத்துல இருக்கணும். நீங்க அவருக்கு ஓட்டிங் பவர் கொடுக்க வேண்டாம் சொன்னா தமிழ்நாடு என்ன நினைக்குதுன்னு சொல்றதுக்கு ஒரு இடம் கொடுன்னு கேட்கிறாருல்ல, இது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பாயிண்ட். புதிய தமிழகம் பிறக்கும் என்ற நம்பிக்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இனி எந்த காலத்திலும் பறிபோகாது என்ற பரிபூர்ணமான நம்பிக்கையையும் இந்த தேர்தல் அறிக்கை தந்திருக்கிறது என்றே கொள்ளலாம். அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய அழகான கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க. மூவருக்கும் ஜியா+ தொலைக்காட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு கேள்விகளாக முயற்சி உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.